Hi, welcome to Recipe Guru. This is Sumathi Kannan. நம்ம இன்னைக்கு கருவேப்பிலை தொக்கு பண்ண போகிறோம். அண்ட் ஆல்சோ அதுலேருந்து எப்படி சாதம் கலக்கிறோன்னு பார்க்க போகிறோம். இதை நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கனாக்கா எப்போனா சாதம் கலந்துக்கலாம். ஸோ எனக்கு அது போர் அடிக்கிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னா தொக்கு ரெடியாக இருந்ததுன்னா நீங்கள் சாதம் கலந்துடலாம். அண்ட் ஆல்சோ இது தோசை, இட்லி, உப்புமா இது காம்பினேஷன் நல்லாயிருக்கும் தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு. ஸோ நம்ம வீடியோ எப்படின்னு பார்க்கலாம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் கருவேப்பிலை இது மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுருக்கேன். ஒரு 2 தக்காளி கட் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். ஸோ இதெல்லாம் நான் இது மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சின்ருக்கேன். மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி கொட்டி இது மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க, நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக. இப்போ நம்ம ஒரு வானொலி போட்டு அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கொத்துறேன். நீங்கள் ரொம்ப நாள் வெளியிலே வச்சு ஸ்டோர் பண்ணுறதுனா கொஞ்சம் ஜாஸ்தி எண்ணெய் கொட்டுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சோம்னாக்கா போதும், 3லேருந்து 4 ஸ்பூன் போதும். இப்போது கடுகு போட்டுக்கோங்க. கடுகு கொஞ்சம் வெடிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொன்றுத்தையாக ஆட் பண்ண போகிறோம். இப்போ கடுகு நல்லா வெடிச்சிடுத்து. இப்போ நான் கொஞ்சம் கடலைப்பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கிறேன். ஏன்னா சாதம் கலக்கிறச்சே கொஞ்சம் நடுவில் பருப்பு நமக்கு வாயில் கிடைக்கும், நல்லாயிருக்கும். பெருங்காயம் சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் நல்லா சகப்பாக வறுத்துக்கோங்க. நல்லா வறுப்பட்டதுக்கு இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா சகப்பாக வறுத்தாச்சு. இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த விழுதை போடுறேன். கருவேப்பிலை, தக்காளி எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கல அந்த விழுதை இதில் போடுறேன். போட்டு இது நல்லா கலரி விடணும். இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது கலர். இது கலர் மாறும், கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கலர் கொஞ்சம் மாறும். இப்போ இது தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துண்டு தொக்கு மாதிரி வரணும். அது வரைக்கும் நம்ம கலர போகிறோம். இப்போ இதை மேலே தெளிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு மூடி போட்டு மூடி வைக்கிறேன். ஏன்னா இப்போ தண்ணி மேலே தெளிக்கும், அது படாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் மூடி வச்சு சிம்மில் கொஞ்சம் மீடியமில் வச்சுட்டு கொஞ்சம் நாளைக்கு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலரே மாறிடுது. இது மாதிரி மூடி வச்சு நீங்கள் கலரி விடுங்க. ஸோ இப்போ நல்லா இது மாதிரி நல்லா கலரி விட்டுங்க. இப்போ தண்ணியில் நல்லா இழுத்துன்றது பாருங்கள். இப்போது சால்ட் இதுக்கு நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ இதுக்கு தேவையான ஒரு 1.25 ஸ்பூன் சால்ட் நான் போடுறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம மிளகாப்பொடி போடலாம். வெறும் ரெட் சில்லி பவுடர், தனி மிளகாத்தூள் அது ஒண்டி தான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு மசாலா ஸ்மெல் வேணும்னா ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். பட் நான் போடலை, எனக்கு வேண்டாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இவ்வளோ தான், இது முடிஞ்சாச்சு. இப்போ இது நல்லா தண்ணியெல்லாம் இழுத்துன்றது பாருங்கள். நல்லா முன்னாடி எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா இழுத்துன்னு இப்போ ரெடி ஆயாச்சு. தொக்கு நல்லா சூப்பராக ரெடி ஆயாச்சு. ஸோ இப்போ கருவேப்பிலை தொக்கு ரெடி. இது ஆறினோடனே ஒரு டப்பாவில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போ வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சாதம் ஆற வச்சு இதை கலந்து காமிக்கிறேன். இப்போ சாதம் ஆற வச்சுருக்கேன். இப்போ நான் அதே வானொலியை போட்டுட்டு இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் அதில் போடுங்க. அந்த நெய் நல்லா சுட்டதுக்கப்புறமா கொஞ்சம் முந்திரி இப்போ வறுத்துக்க போகிறேன். ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு பச்சை பட்டாணி இதோட நீங்கள் போட்டுக்கலாம். இந்த சாதம் கலக்கச்சே கொஞ்சம் பச்சை பட்டாணி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதில். இப்போ நான் அந்த கலரி வச்சுருக்கிற கருவேப்பிலை தொக்கை இப்போ போடுறேன். இந்த முந்திரி வறுப்பட்டதுக்கப்புறமா தொக்கு போட்டு இப்போது சாதம் போட்டு கலக்க போகிறோம். இப்போ பச்சை பட்டாணி வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் பச்சை பட்டாணி போட்டுட்டு கொஞ்சம் அதை வதங்கிட்டு ஒரு 2 நிமிஷம் பச்சை பட்டாணி சீக்கிரம் உங்களுக்கு வதங்கிடும். அதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலை தொக்கை போட்டுட்டு நீங்கள் சாதம் கலக்கலாம். இப்போ நான் ஆற வச்சுருக்க சாதத்தை இதில் போட்டு கலர போகிறேன், அவ்வளோதான். இப்போ சூப்பரான இதை முடிஞ்சு கலரி விட்டுட்டோம்னா நமக்கு சாதம் ரெடி ஆகிடும்.
இப்போ நீங்கள் வெறுமா கருவேப்பிலை ஒண்டி போடாமல் கருவேப்பிலையோட கொஞ்சம் கொத்தமல்லி புதினா இது எல்லாமே கூட சேர்த்துக்கலாம். இல்லை வெறும் தனித்தனியாகவும் கருவேப்பிலை மாதிரியே புதினா தொக்கு கொத்தமல்லி தொக்கு அது மாதிரியும் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இதை கலந்து விட்டோம்னா நமக்கு கருவேப்பிலை சாதம் ரெடி ஆகிடும். இது ரொம்ப ஈஸி. நீங்கள் தொக்கை மட்டும் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஆஃபீஸ்லேருந்து டயர்டாக வந்தால் கூட நீங்கள் உடனே டக்குன்னு பண்ணிடலாம். இல்லை ஈவினிங் டின்னருக்கோ இல்லை லஞ்சுக்கோ எதான என்ன பண்ணணும்னு தெரிலன்னா டக்குன்னு இது மாதிரி பண்ணிடலாம். இப்போ கொஞ்சமாக சால்ட்டுனா இப்போ நம்ம கருவேப்பிலை தொக்கில் சால்ட்டு போட்டிருக்கோம். ஆனால் இந்த சாதம் ஆட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக சால்ட் இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ சூப்பரான கருவேப்பிலை சாதம் ரெடி ஆயாச்சு. இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில்ஸ் இருக்குது. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you again.